அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, எல்லாருமே பயோமெட்ரிக், அதாவது மந்த்ரா பயோமெட்ரிக் டிவைஸு என்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அது ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட நீங்கள் ஏஇபிஎஸ் ஐடி வாங்கினதுனால எனக்கே நீங்கள் கால் பண்ணி அது ஒர்க் ஆகாத பட்சத்தில் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் அதில் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் எப்படி சரி பண்ணுறது, அது ஒர்க் ஆக மாட்டேங்குன்ட்டு, அது ஒர்க் ஆகாத உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் அதை நாங்கள் சொல்கிற மெத்தடில் சொல்லி அந்த டிவைஸ் ப்ராப்ளத்தை எங்களால் சரி பண்ணி தர முடியுது. ஆனால் எங்களாலே அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த மந்த்ரா டிவைஸுடைய கம்பெனியை தான் நம்ம காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கம்பெனியை காண்டாக்ட் பண்ணால் தான் அந்த பயோமெட்ரிக் டிவைஸு வாரண்டியில் இருக்கா, அன்வாரண்டியில் இருக்கா, அது சர்வீஸ் பண்ண முடியுமா, அது சர்வீஸ் பண்ணி தர்றது எங்கே பண்ணி தருவாங்க, அது மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டிவைஸ் உங்கள்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துறேன், நீங்களே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சேல்ஸ் மட்டும்தான், நம்ம சர்வீஸ் கிடையாது, மந்த்ரா சர்வீஸ் கிடையாது. மந்த்ரா சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, அகமதாபாத்தில் இருக்குது. அங்கே தான் அந்த மந்த்ரா டிவைஸுடைய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் நம்ம சர்வீஸ் பண்ணோம். வேறு எங்கே நீங்கள் ஆன்லைனில் எந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அந்த மந்த்ரா டிவைஸ் சர்வீஸ் பண்ணி தரேன் அப்படின்றாங்கன்னா அது அவங்களால தர முடியாது. அது கம்பெனிக்கு அமிச்சா மட்டும்தான் அந்த டிவைஸ் சரி பண்ணி தருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒயரில் ஏதாவது ப்ராப்ளம், ஒயர் லூஸ் கனெக்ஷனு, ஒயரில் ப்ராப்ளம்னாக்கா, ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு அந்த ஒயர் ஒரு 300-400 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியான ஒயர் கிடைக்குது. அந்த ஒயர் கழட்டிட்டு ஃப்ளக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நம்மளே பண்ணிக்கலாம், அது யார்கிட்டையும் நம்ம சர்வீஸ் கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த டிவைஸ் கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகலை, மொபைலில் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம கம்பெனிக்கு அனுப்பி தான் ஆகணும். ஸோ அந்த கம்பெனியுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதில் போய்ட்டு நம்ம எப்படி அந்த டிவைஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம அந்த டிவைஸ் எப்படி கொரியரில் சென்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அது ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம நேரடியாக மந்த்ராவுடைய அஃபிஷியல் வெப்சைட் உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் மேலே சர்ச்சில் மந்த்ரா சர்வீஸ், மந்த்ரா சர்வீஸிங் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணவுடைய அஃபிஷியல் மந்த்ரா வெப்சைட்டுடைய அந்த சர்வீஸ்னு இருக்கும், ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வெப்சைட்டே, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே மந்த்ராவுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே அதில் ஐ அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஐ அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பொம்மை போட்ட சிம்பிளில் ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீஸ் பேசுகிற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே நம்ம சாட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த சாட் ஆப்ஷனில் கெட் ஸ்டார்டட் வரும், அதை கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் ரிப்பேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பேமெண்ட் இருக்கும். இந்த ரிப்பேர் அண்ட் பேமெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கிற டிக்கெட்டை நீங்கள் பார்க்கணுமா, இல்லை இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுமான்னு கேட்குது. ரைஸியை ரிஜிஸ்டர் கொடுப்போம். ரைஸியை ரிஜிஸ்டர் கொடுத்தோடனே அது கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மந்த்ராவுடைய அந்த சர்வீஸ் லிங்க்கு. அந்த சர்வீஸ் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் லிங்க் கிளிக் பண்ணோடனே ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும், அதாவது ரிஜிஸ்டர் பேஜ். அதுக்கு இந்த ரிஜிஸ்டர் பேஜில் அந்த சர்வீஸுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது அது வாரண்ட்டி இருக்குமா, வாரண்ட்டி இல்லையா, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க.
அது கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணினா அக்செப்ட் இருக்கும், டிக்ளைன் இருக்கும். ஸோ அதை நம்ம அக்செப்ட் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் நம்ம யார் வந்து இந்த மந்த்ரா டிவைஸ் வந்து சர்வீஸ்க்கு அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த கம்பெனி உங்கள் ஷாப் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியுடைய கான்டாக்ட் பர்சன் அவருடைய நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய இமெயில் ஐடி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்தியா டெலிஃபோன் நம்பர் அந்த 91 வர மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துருங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்டேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சிட்டி எந்த ஊர்லேருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுங்க. ஏரியா பின்கோடு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. கொடுத்துட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன டிவைஸ் மாடல் வச்சுருக்கோமோ அந்த டிவைஸ் மாடல் நம்பர் வந்து இது கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடு கொடுத்துக்கலாம். ஆடு கொடுத்த உடனே இந்த மெத்தடில் வந்து கேட்கும் அப்லோட் ஃபோட்டோ டேட்டா ஃப்ரம் மெக்ஸின் அப்படின்லாம் வரும். இதில் ஆடில் வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய மந்த்ரா L1 டிவைஸு, அதுக்கப்புறம் இதில் சீரியல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கணும். சீரியல் நம்பர் என்ட்ரு பண்ணி இதில் வந்து ப்ராப்ளம் டைப் வந்து எங்களுக்கு என்ன எரர் அப்படின்னு வருது கரெக்டாக உங்களுக்கு எரர் வந்து அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா அது கொடுத்துங்க. இப்போ எனக்கு எரர் வந்ததுன்னா லைப்ரரி இன்டெல் ஃபைல்டு அப்படின்னு வருது. ஸோ லைப்ரரி இன்டெல் எரர் ஃபைல்டுன்னு இதில் எதுவும் ஒன்று காட்டல. ஆனால் வந்து இதில் எந்த உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பயோமெட்ரிக் கேப்சா இல்லைனா எனக்கு வந்து எம்எஸ் முன்னாடி நாட் ஃபவுண்டுன்னு வருது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பர்டிகுலராக உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டைப் பண்ணி
டைப் பண்ணியாச்சு. இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி வந்துட்டு ஓடிபி வந்த பிறகு சர்வீஸ் ரெக்வஸ்ட் சேவ் ரெக்வஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு இதுமாரி 2 அட்ரஸ் போட்டு அப்புறமேட்டு ஐடி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பேர் அட்ரஸ், அதாவது நம்ம எந்த கொரியருக்கு அனுப்புகிறோமோ அது 2 நம்மளுடைய இது ஃப்ரம் வந்துடும். இந்த ஷீட்டை வந்து ஒரு 2-3 காப்பியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒரு காப்பி மடித்து அந்த பயோமெட்ரிக் டிவைஸ் பாக்ஸில் வைக்கிற ஒரு டிவைஸில் ஒரு காப்பியும் அந்த பாக்ஸை நல்லா கவர் பண்ணி அது மேலே இந்த ஷீட்டு கட் பண்ணி 2 அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸில் ஒட்டி நீங்கள் வந்து கொரியரோ போஸ்டரோ இது பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மந்த்ராவுடைய அந்த அகமதாபாத்துடைய அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அந்த டிவைஸ் போயிடும். அந்த டிவைஸ் போன பிறகு அவங்க வந்து அதை செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணி அதுக்கு வாரண்ட்டி இருக்கா, வாரண்ட்டி இல்லையா, அதுக்கு நான் அமௌண்ட்டு கட்டணுமா, எல்லாமே ஒரு முறை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்ட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த அமௌண்ட் நம்ம பேமெண்ட் பே பண்ணோன்னா அவங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த டிவைஸ் சரி பண்ணி நம்மளுடைய அட்ரஸ்க்கே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு மந்த்ராவில் எதனா ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணுவீங்க. நன்றி.